நம்முடைய தேவன் வெறுமையான பாத்திரத்தை நிரப்புகிறவராக இருக்கிறார். நிறைய நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் ஒரு நிறைவை எதிர்பார்க்குறோம், ஒரு திருப்தி, சமாதானம். நிறைய பேர் இந்த நிறைவு இல்லாமல் மனசில் வேதனையோடு வாழ்ந்துட்டுருக்குறாங்க. ஆண்டவர் சொல்லுகிற காரியம், உன்னுடைய பாத்திரத்தை, உன் மனசை எனக்கு நீ ஒப்பு கொடு, அப்போ நான் அதை நிரப்புவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். நம்முடைய இருதயத்தை மற்ற காரியங்கள் நிரப்ப நாம் இடம் கொடுக்காமல், கவலைகளோ நெகட்டிவான விஷயங்களோ நம்ம மனசை நிரப்பாதபடிக்கு அதெல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லி நம்ம ஊற்றி விட்டு, ஆண்டவரே இதெல்லாம் உங்கள் சமூகத்தில் நான் கொடுத்துட்றேன், என் இருதயத்தை நான் வெறுமையாக்குறேன், நீங்கள் என்னை நிரப்புங்கன்னு சொல்லும்போது ஆண்டவர் அவருடைய பிரசன்னத்தை நான் நிரப்புவார். நல்லா பாடுங்க, வர்ஷிப் பண்ணுங்க, ஆண்டவர் வார்த்தையை வாசிங்க, ஆண்டவர் வார்த்தையை கேளுங்க. ஆண்டவருடைய வார்த்தை உங்களை நிரப்பும், அவருடைய சமாதானம் உங்களை நிரப்பும், சந்தோஷம் உங்களை நிரப்பும், நம்பிக்கை உங்களை நிரப்பும். நிரம்பி வழிய பாத்திரமாய் ஆண்டவர் உங்களை மாற்றுவார். சங்கீதக்காரன் சொல்கிறார்ல, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. உங்கள் வாழ்க்கையும் நிரம்பி வழியும், மற்றவங்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க, நிறைவாக இருப்பீங்க. காட் பிளஸ் யூ.